வணக்கம் மக்களே, வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் பார்த்துடலாங்க. நிறைய பேர் வீட்டில் இருந்து ஏதாவது தொழில் செய்ய முடியுமா, வேலை இருந்தால் சொல்லுங்க அக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த ஒரு சின்ன அப்டேட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10th டிப்ளமோ எனி டிகிரி எது வேணாலும் படிச்சிருக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ரிட்டையர்டு பர்சன், பார்ட் டைம் ஃபுல் டைம் பார்க்கலாங்க. 8,000லேருந்து 18,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இது தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வேணாலும் சம்பாதிக்கலாங்க. இதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் மற்றும் லேப்டாப் இருந்தால் போதுங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பிச்சிருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் முடிஞ்ச ஒரு சில உதவிகளை நிறைய பேருக்கு செய்யலாம். என்ன மாதிரி கஷ்டப்படுற நிறைய பெண்களை நான் தேர்ந்தெடுத்து ஒரு 12 பேர் இருந்தால் இந்த குழுவை ஆரம்பிக்கலாம். இதில் என்னென்ன நமக்கு பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும், எப்படி இதை ஆரம்பிக்கலாம், இதில் எப்படி நமக்கு தமிழக அரசோட பயன்களை நம்ம பெறலாம், மானியத்தில் எப்படி பணம் வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு மகளிர் குழுவில் இருந்தேன் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி. அது சரியாக வழி நடத்தப்படலை. அதனால் அதிலேருந்து நாங்கள் ஒரு சில பேர் நாங்கள் விலகி இப்போ அதில் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு உதவிகள், அதாவது ஒரு நலத்திட்டங்கள் அதில் செயல்படுத்தப்படலை. சாதாரணமாக பணம் போட இப்படி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் அதிலேருந்து விலகி இப்போ நாங்கள் புதுசாக என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்கள நான் தேர்ந்தெடுத்து, ஆர்வமுள்ள பெண்களை தேர்ந்தெடுத்து நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புதிய பாதைன்னு வச்சுருக்கேன். ஏன் பழைய பாதையில் நடந்து போய்கிட்டு, அது யாரோ நடந்து போன பாதை தானே, நம்மளாம் ஒரு பாதை போட்டு புதுசாக போவோமே, புதுசாக திட்டங்களை உருவாக்குமேன்ட்டு ஆரம்பிச்சிருக்கேங்க. இதில் நான் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி 12 பேரையுமே இதில் இணைச்சி நான் என்னெல்லாம் பண்ணுறேன், பணம் போடுறது, வைக்கிறது, வாங்குறது, நலத்திட்டங்கள் எதாக இருந்தாலும் இதில் போடலான்ட்டு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி நான் நலத்திட்டங்களை இதில் சொல்லலான்னு இருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பும் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் மொத்தம் 12 பேர் இருக்கணுங்க. 12 பேர் பெண்கள் இருக்கணும். நம்ம ப்ரூஃபெல்லாம் கொடுக்கணும், ஃபோட்டோலாம் கொடுக்கணும். அது இல்லாமல் முதல்ல ஒரு 500 ரூபா பணம் கொடுக்கணும். நாங்கள் இவ்வளோலாம் கொடுத்து 12 பேரையும் நாங்கள் சேர்த்துருக்கோம். எங்கள் ப்ரூஃப் இதெல்லாம் போய் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகும். அங்கே போய் நான் சொன்ன புதிய பாதை அப்படின்ற பேரில் ஒரு புது குழு அதில் உருவாக்கி எங்களுக்கு அந்த மகளிர் சேமிப்பு புத்தகம், அந்த வரவு செலவுலாம் பார்ப்பாங்கள்ல, அந்த தீர்மான நோட்டு, அப்புறம் அந்த ஸ்டாம்ப் பேடு, சீலு, இதெல்லாம் எங்களுக்கு அந்த காசுலேயே வாங்கி எங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நான் இதை செயல்படுத்தலான் இருக்கேன். நான் தான் தலைவியாக இருந்து இதை வழி நடத்த போகிறேன். இதை நான் எந்த ஒரு தைரியத்தில் ஆரம்பித்தேன்னா, அமெரிக்காக்காரங்ககிட்டே நம்ம பணம் வாங்கிட்டோம். பணம் வாங்கி இது ஒரு வழியாக வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம உள்ளூரில் நம்ம வாங்க முடியாதா, வாங்கி 4 பேருக்கு நம்ம நல்லது செய்ய முடியாதா அப்படிங்கிறது தான். இன்னொன்று, இதை நான் ஆரம்பித்ததுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை, வழி நடத்த யாரும் இல்லை. அதாவது நடைமுறைகளில் சொல்கிறேன், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யாதன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக இதை நான் ஆரம்பிச்சிருக்கேன். பெண் குழந்தைகள் வச்சுருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து 12 பேர் வந்துட்டோங்க. இப்போ இதில் நாங்கள் மாதம் 300 ரூபா சேமிப்பு கட்டணும். மாதம் 300 ரூபா. அந்த 300 ரூபாயை எங்களுக்குள்ளேயே நாங்கள் உள்கடனாக கொடுத்துக்குருவோம். உள்கடனாக 2 பைசா வட்டி. 6 மாதம் இந்த குழுவை சூப்பராக அழகாக ரன் பண்ணி கொண்டுட்டு போனோம் அப்படின்னா, தமிழக நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நமக்கு 15,000 ரூபா சுழல் நிதி மானியத்தொகை அப்படின்ட்டு கிடைக்கும். மானியத்தொகையாக ஒரு 15,000 ரூபா 6 மாதம் குழுவை நல்லபடியாக நம்ம பணம் கரெக்டாக கட்டிக்கிட்டே இருந்தோம்னா எங்களுக்கு அந்த சுழல் நிதிங்கிற அந்த மானியத்தொகை 15,000 ரூபா வரும். இந்த 15,000 ரூபாயை பிரித்து நாங்கள் வச்சுக்கிறோமான்னு கேட்டால் அப்படி கிடையாது, வச்சுக்க மாட்டோம். இந்த 15,000 ரூபாயும் எங்கள் சேமிப்பு கூட சேர்த்து மொத்தமாக இருக்கும். யாருக்கு உள்கடன் வேணுமோ அதையும் உள்கடனாக கொடுத்து அதுக்குள்ளே 2 பைசா வட்டி, இது எல்லாமே சேமிப்பு, அந்த வட்டி, இது எல்லாம் எங்களுக்குள்ளேயே நாங்கள் உள்கடன் விட்டுக்கிட்டே இருப்போம். கடைசியில் எத்தனை வருஷம் கழித்து நம்ம அந்த குழுவை பிரிக்கிறோமோ அப்போ அந்த சுழல் நிதியும் சேர்த்து பிரிக்கப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா, 6 மாதம் குழுவை கரெக்டாக ரன் பண்ணி கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு லோன் கொடுப்பாங்க. நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறது மத்திய கூட்டுறவு வங்கி தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த வங்கியில் நமக்கு 6 மாதம் குழுவில் கரெக்டாக பணம் கட்டியிருந்தோன்னா லோன் கொடுப்பாங்க. இந்த லோனில் நம்ம கரெக்டாக முடிவு பண்ணிக்கிறணும். நம்ம எத்தனை மாதம் கட்ட போகிறோம், நம்மளால் எவ்வளோ கட்ட முடியும்,
அதிக தொகையாக கட்டி கொஞ்ச நாளுக்குள்ளே கட்டிடலான்னு ஆசைப்பட்டு கட்ட முடியாத சூழ்நிலைக்கு போகக்கூடாது. சிறிய தொகையாக இருந்தாலும் கரெக்டாக அளவாக மாதத்தில் இத்தனாம் தேதின்னு கட்டணும். ஒரு நாள் 2 நாள் லேட்டாக கட்டும்போது அதுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. அந்த லேட்டாக அந்த ரூ. 1 2 ரூபாய்க்காக நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா? கரெக்டாக அந்த தேதியில் கட்டினோம்னா நமக்கு அந்த ஃபைன் வராமல் அழகாக கட்டி இதை கொண்டுட்டு போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த லோனு வாங்குகிறோம் இல்லையா? ஒரு நபருக்கு 20,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 20,000த்தில் ஒரு 19 டியூ நாங்கள் கட்டிட்டோம். லாஸ்ட் ஒரு டியூ அப்படி இருக்குன்னா, அந்த ஒரு டியூ வந்து நமக்கு மானிய தொகையாக கொடுத்துருவாங்க. புரியலையா உங்களுக்கு? இப்போ 20,000 ஒரு ஆளுக்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னா, 12 பேருக்கு 20,000 எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த 20,000 நான் கட்டிக்கிட்டே வரேன். கடைசி ஒரு டியூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடைசியில் ஒரு 1,500 நான் கட்ட வேண்டியது இருக்குன்னா, அந்த ரூ. 1,500 எங்களுக்கு தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இது மகளிர் சுய உதவி குழுவில் உள்ள ஒரு சூப்பரான அருமையான திட்டம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதில் நல்லா ஃப்ரீயாக வந்து சொல்லித்தரதுக்கு தையல் பயிற்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஒர்க் சொல்கிறாங்கள்ல, இதெல்லாம் ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்க. அது இல்லாமல் இந்த தையல் பயிற்சி முடிந்து ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு குழுவுக்கு ஒரு 3 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷின் இலவசமாக தருவாங்க. அது இல்லாமல் வீடு இல்லாதவர்களுக்கு அந்த கீத்து வீடு, ஓலை வீடு, குடிசை வீடெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே இல்லாதவங்களுக்கு இது வந்து சென்ட்ரிங் வீடு வந்து கட்டித்தரதா சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா நம்ம பணம் வாங்கி சேமிப்பு போட்டு உள்கடன் கொடுத்தா கிடைக்குமானா கிடைக்காது. அதற்கான வழிமுறைகளை நம்ம வந்து மனு கொடுத்து கேட்கணும். நிறைய நிறைய உதவிகள் இருக்குது. அதை வந்து சரியாக வந்து யாரும் பயன்படுத்திக்கிறதில்ல. இப்போ நாங்கள் 12 பேர் இருக்கோம். ஒரு 2, 3 பேர் வேலைக்கு போகிற பெண்களாக இருப்பாங்க. மிச்சம் ஒரு 6, 7 பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால், நாங்கள் 6, 7 பேருமே சேர்ந்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். எதுனாலும் சரி, ஒரு ஊறுகாய் போடுறதோ, ஒரு சாம்பிராணி தயாரிக்கிறதோ, ஒரு வடகம் போடுறதோ, நாங்களாக எங்களுக்குள்ள ஒரு தொழில் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குமே அந்த பேங்கு தனியாக வந்து தொழில் உதவி கடன் அப்படின்ட்டு தனியாகவும் கொடுப்பாங்க. அதாவது தனிநபர் லோனும் உண்டு, கூட்டுத்தொகை லோனும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதை நான் வந்து முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். இன்றைக்கி தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் குழுவை. இன்றைக்கி தான் முதல் பணம் கொடுத்துருக்கோம். நான் இதை வந்து எப்படி அழகாக ரன் பண்ணி கொண்டுட்டு போகிறேங்கிறதுல தான் இருக்குது. இதில் வந்து நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. நிறைய இடத்துல நம்பிக்கை இழந்து அந்த பணம் அந்த சரியான முறையில் போடக்கூடிய இதில் யாரும் இல்லை. நான் நிறைய குழுவில் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். இதை சரியாக கொண்டு போகிறதுக்கு நம்பிக்கை கண்டிப்பாக முதல்ல முக்கியம். இப்போ நான் தலைவியாக இருக்கேன்னா, என்னைய நம்பி 11 பேர் பணம் கொடுக்குறாங்கன்னா, அவங்க பணத்துக்கு நான் தான் பொறுப்பு. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் அந்த குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இந்த குரூப்பில் வந்து நம்ம வந்து பணம் வந்து நான் போடுறது அங்கே பேங்கில் போடுற அந்த ஸ்லிப்பு, அப்புறம் நாங்கள் கூட்டம் போடுறது, இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆதாரமாகவோ நம்பிக்கையாகவோ இதில் நான் வந்து பதிவிட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, நம்ம பணம் பாதுகாப்பாக இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஊரில் மகளிர் சுய உதவி குழுவில் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.